This is Vincent நம்ம சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேரும் ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது க்ளோசிங் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வந்து ரவுண்ட் 2ல் மேபி குறைஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது அதர் ஸ்டேட் இன்னும் எது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் போட்டால் நமக்கு வந்து வாய்ப்பு வந்து இன்னமும் நமக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் உங்களுக்கு எந்த வித ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பியூர் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ மார்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 577 என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? ஓசி கம்யூனிட்டிக்கு ஜிஎம்சி அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 577 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 536 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம்க்கு 523 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 526 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிக்கு 472 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 436 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 433 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே சார், அடுத்த ரவுண்ட் அதாவது ரவுண்ட் 2ல இதுல வந்து மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதாவது 1 or 2 மார்க் வந்து இதுல வந்து மேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி இதுல வந்து மாற்றங்கள் ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஒருவேளை இந்த ரவுண்டில் அதாவது எம்சிசிலையும் நிறைய பசங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பாங்க. நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பாங்க. ஒருவேளை இதில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்சிசியில் கிடைச்ச சீட்டை ஓகே அப்படி அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்ச சீட்டை ஓகே பண்ணிட்டு இதில் ஃப்ரீ எக்ஸிட் விட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து மார்க் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஓசி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 521 என்னாச்சு பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே வந்து பிசியில் இருந்தீங்கன்னா 500 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம்ல 494 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 494 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா 441 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ எடுத்துட்டீங்கன்னா 403 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி எடுத்தீங்கன்னா 392 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் 521, 500, 594, 541, 403, 492 இது எல்லாத்துலயுமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் அதாவது யூனிவர்சிட்டி வந்து நம்ம போடல. சரியா? பிரைவேட் யூனிவர்சிட்டி 3 இருக்கு. அதுல இன்னுமே மார்க் வந்து குறைஞ்சது. இதுல இருந்து கண்டிப்பா சாலிடா 4 மார்க் வந்து என்னாச்சு பார்த்தா குறைஞ்சு அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த எல்லா மார்க்லயுமே இருந்து 4 மார்க் கண்டிப்பா நமக்கு குறைஞ்சு ரவுண்ட் 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க உங்க கையில சீட் இன்னும் உங்க கையில கிடைக்கல அப்படின்னா நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. நாம அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ